ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு லைனிங் துணி எடுக்கிறதுக்காக நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணிவிட்டு, அக்கா நான் இப்போ ப்ளவுஸ் தைக்க வர்றேங்க்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைனிங் துணி எடுக்கிறதுக்காக நான் சோபா கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி எடுத்துகிட்டு வாங்கக்கா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுமே சோபா கடைக்கு வந்துட்டு அவங்க கொடுக்க வேண்டிய சேரீக்கு வந்து லைனிங் துணியை எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளவு எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 1.25 எடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுமே அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபேன்சி பட்டு மாதிரி இருக்கக்கூடிய சேரீக்கு வந்து டிசைன் வச்சு தைக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு சேரீக்குமே டிசைனாக தான் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பரை கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். டிசைன் வந்து நம்மளே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றலாம். ஏன்னா அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம டிசைன் எடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம பொறுமையாக ஃப்ரீ டைமில் டிசைன் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விடலாம்.